அப்படியே கட் பண்ணி ஓபன் பண்ண அடுத்தது இன்னொரு ஷாட், அங்க ஏகலைவன். அவன் போய் ஒரு வாத்தியார்ட்ட கேட்கறான், ஐயா என்னைய சேர்த்துக்கிடுங்க, நான் படிக்கிறேன் ஐயா. உன்னைய சேர்க்க முடியாது, நான் சத்திரியனுக்கு மட்டும் தான் சொல்லி கொடுப்பேன். அவன் பரவாயில்ல போன்னு அந்த வாத்தியார் சொல்லி கொடுக்கறத மறைந்து இருந்து பார்த்து வாத்தியார மனசுலயே நினைச்சு படிச்சுட்டான். இப்ப வாத்தியாருக்கு கடுப்பு, நான் தான் உனக்கு சொல்லி கொடுக்கல, நீ எப்படி படிச்ச, உன்னை நினைச்சே படிச்சேன், நீ படிக்க கூடாது. படிச்சுட்டேன், இப்ப என்ன பண்ண போற, சரி படிச்சல, எனக்கு டியூஷன் ஃபீஸ் கொடு, என்ன வேணும், ஒரு காசு கேட்டிருந்தா கொடுத்துருக்கலாம், அந்த காலத்துல தேனு திணை மாவு கேட்டிருந்தா கொடுத்துருக்கலாம். ஏகலைவனிடம் வாத்தியார் என்ன கேட்டார், என்ன கேட்டார், கட்டை விரலை கேட்டார். ஏன் கட்டை விரல் இல்லாம அம்பு எய்ய முடியாது எனில் அவனுடைய வித்தை, அவனுடைய கல்வி அவனிடமிருந்து பறிக்கப்பட்டது. பார்ப்பனனாக இல்லாமல் போற காரணத்தினால் கர்ணன் அவனுடைய கல்வி அவனிடமிருந்து பறிக்கப்பட்டது. சத்திரியனாக இல்லாமல் போன காரணத்தினால் ஏகலைவனின் கல்வி அவனிடமிருந்து பறிக்கப்பட்டது. அதனால்தான் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் சொன்னார், நாங்கள் யாரையும் கர்ணனாகவோ ஏகலைவனாகவோ ஆக விட மாட்டோம். கட்டை விரலோ தலையோ இனி எவரேனும் காவு கேட்டால் அவர்களின் பட்டை உரியும், சுடுகாட்டில் அவர்களின் கட்டை எரியும் என்று கலைஞர் சொன்னார்.